அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். கிருஷ்ணகிரியில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது பற்றி கூடுதல் தகவலை செய்தியாளர் அசேனுல்லா வழங்கிட கேட்கலாம். அசேனுல்லா, வணக்கம். தற்போது அந்த பகுதியில் மழையின் நிலவரம் எவ்வாறாக இருக்கிறது? மழைநீர் தேங்கி இருப்பதை அகற்ற என்ன நடவடிக்கையானது மாநகராட்சி நிர்வாகம் எடுத்திருக்கிறது? மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல் என்ன? வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர், தெகினிக்கோட்டை, ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. ஒசூர் பகுதியில் நேற்று முன்தினம் மாலை முதல் நேற்று விடிய பெய்த மழையின் காரணமாக பல்வேறு குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் புகுந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின. இந்த நிலையில் நேற்று இரவு கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் துவங்கிய சாரல் மழை விடிய கனமழையாக உருவாகி கொட்டி தீர்த்தது. இந்த மழையால் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலையில் உள்ள ராஜாஜி நகர் பகுதியில் உள்ள குடியிருப்பு வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. மேலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார், இருசக்கர வாகனங்கள் மழைநீர் புகுந்தது. இதனால் அந்த பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதேபோல் கிருஷ்ணகிரி நகரில் ஜக்கப்பன் நகர், பாப்பாரப்பட்டி, பூந்தோட்டம், பழையப்பேட்டை, செல்லாண்டி நகர், காவேரிப்பட்டினம், சந்தைப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்பு வீடுகளுக்கும் மழைநீர் புகுந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் தொடர்ந்து மழைநீரை அகற்றும் பணியில் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அசேனுல்லா. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்.